அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? மல்லம் யதை கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றிருக்கிற நேரத்தில் பொய்யான பேச்சுக்களை, தீய நடவடிக்கைகளை யார் விடவில்லையோ அவர் உண்ணாமல் இருந்தாலும் பருகாமல் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்றார்கள். நோன்பு வந்து போனால் பொய்யான பேச்சு நம்மிடமிருந்து போய்விட வேண்டும். நோன்பை பேணுகிற சமூகத்தில் தீய நடவடிக்கைகள் இருந்துவிடக் கூடாது. தீய நடவடிக்கைகள் ரமலானுக்கு பிறகு இருந்தாலோ நோன்பினுடைய இரவு காலத்தில் பிரதிபலித்தாலோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. உண்ணாமல் இருந்தாலும் பருகாமல் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அது ஏதோ வெறுமனே ஒரு 13.5 மணி நேரம் உண்ணாமல் உறங்காமல் உறங்கி கழிக்கின்ற மாதம் அல்ல. நோன்பு திறந்தால் இரவு முழுக்க ராக்கரைகளில் ஈடுபட்டு திரும்ப சகர் உண்டு உறங்க தொடங்கினால் நோன்பு திறக்கிற பொழுதுதான் நிறைய பேர்கள் எழுவார்கள். இதற்குரிய மாதம் அல்ல அது. அல்லாஹ் தந்தானே, அல்லாஹ் நம்மை தேர்வு செய்தானே, இவ்வருட ரமலானுடைய மாதத்தை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை தந்தானே, எண்ணிலடங்காத கூலியை பெற்று தருகிற மாதம், பாவங்கள் எல்லாம் வேரோடும் வேரடி மண்ணோடும் வெட்டி சாய்க்கப்படுகிற மாதம், மலக்குமார்கள் எல்லாம் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிற மாதம், ரமலானுடைய நோன்பில் பகல் நேரத்தில் ஒரு அடியான் துஆ செய்கிற பொழுது எல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்துக் கொண்டிருக்கிற நேரம், ரமலானுடைய கடைசி 10 வருகிற பொழுது 1000 மாதங்களை விட சிறந்த இரவை தாங்கி வருகிற மாதம் ரமலானுடைய மாதம். ஆகவே இந்த வருட ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்பு அம்சங்களை புரிந்து அந்த ரமலானுடைய நோன்பு எதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டது என்பதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் நோன்பு நோக்க வேண்டும். அன்பானவர்களே,